கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் ஏற்கனவே இதேபோன்ற சம்பவம் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கும் நடந்துள்ளது. அது பற்றி இந்த நேரத்தில் அறிந்து கொள்ளலாம். கடந்த 2010-2011 எடியூரப்பா முதலமைச்சராக இருந்தபோது பெங்களூருவில் அரசு கையகப்படுத்திய 130 ஏக்கர் நிலத்தை விதிமுறைகளை மீறி விடுவித்து தனது மகன்கள் ராகவேந்திரா, விஜயேந்திரா, மருமகன் சோகன்குமார் ஆகியோருக்கு நெருக்கமான நிறுவனத்துக்கு ஒதுக்கி 20 கோடி ரூபாய் கமிஷன் பெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டதை அடுத்து எடியூரப்பா முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். இந்த வழக்கில் லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறி அதனை தள்ளுபடி செய்ய எடியூரப்பா மனு அளித்தார். இதனை ஏற்று நீதிமன்றம் விசாரணைக்கு தடை விதித்தது. இதனை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் எடியூரப்பா விதிகளை மீறி நிலத்தை விடுவித்ததாக சாட்சியங்களோடு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் சட்ட நடைமுறைகளை மேற்கொள்ளவும் தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்றது. இப்போது அதே பாணியில் தற்போதைய முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிய ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். ஆனால் எடியூரப்பா மீது புகார் பதியப்பட்ட பிறகே அடிப்படை முகாந்திரம் இருந்ததாக கூறி அப்போதைய ஆளுநர் பரத்வாஜ் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் புகார் மனு அடிப்படையிலேயே தற்போதைய முதலமைச்சர் மீது வழக்கு பதிய ஆளுநர் உத்தரவிட்டிருப்பதால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு கூடியுள்ளது.